Hi guys, welcome back to Chennai Telugu Pannu. It's me Shravanti. பொண்டாட்டி நான் அடிமை புருஷன் இதுக்கு மேக்கப் இதெல்லாம் ஒரு மேக்கப் சொல்லுங்க நீங்க. நான் ஒரு லைட்டா டச் பண்ணிருக்காங்க. எங்களை வந்து குடும்பப்படுத்தி கூட்டிட்டு போய் காசெல்லாம் வந்து கறந்து. இன்னைக்கு சண்டே டைம் 7 ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட் ஃபேமிலி அண்ட் நாங்கள் ரெண்டு ஃபேமிலி சேர்த்து நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டுருக்கோம். அது டெம்பிளுக்கு நினைக்கிற டெம்பிள் இல்லைன்னா வாட்டர் ஃபால், இந்த ரெண்டுமே ஏதோ ஒன்று இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இந்த விளாக் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ண போகிறேன். இந்த விளாகில் நாங்கள் எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கோன்னு நீங்கள் பாருங்கள். 7:30 ஆயிடுச்சு, நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகி கிளம்புறதுக்கு. ஸோ தடை வாட்டர் ஃபாலுக்கு போயிட்டுருக்கோம். பசிக்குதுன்னு சொல்லி ஒரு 9 o'clock தடல வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்காக போனோம். வாங்க சார் உள்ள வாங்க. நாங்கள் எல்லாரும் தடா போகிறோம். நாங்கள் எல்லாரும் தடால போயிட்டு வந்து மச்சளிக்க போகிறோம். தங்கச்சி பொண்டாட்டி நான் அவளுக்கு நாங்கள் எல்லாம் வந்து தடா போகிறோம். என் மச்சான், தங்கச்சி, பொண்டாட்டி, நான் அடிமை புருஷன். பார்த்தீங்களா, உண்மையை சொன்னா சிரிக்கிறாங்க. இங்க சாப்பிட்டு கிளம்ப போறோம் வாட்டர் ஃபால். கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஐயோ கல்யாணம் ஆகலையே அதனால கல்யாணம் ஆகாதவங்க யாரும் கல்யாணம் பண்ணிக்காது. அதுதான் நான் வந்து சொல்றேன். இந்த டூர் பத்தி பேசுங்க. இந்த டூர் சிவனேன வீட்டுல இருந்தோம். வாட்டர் ஃபால்ஸ் சொல்லி எங்களை வந்து குடும்பப்படுத்தி கூட்டிட்டு போய் காசெல்லாம் வந்து கறந்து தூங்க விடாம நல்லா தூங்கலான்னு பார்த்தா காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பி இங்கே வந்திருக்கோம். மணி 9 ஆகுது. 9:15 தான் ஆகுது. அதுக்குள்ளே டிஃபன் சாப்பிட்டாச்சு. நான் அடுத்து ஃபால்ஸ் போகணுமா, அப்புறம் ஊட்டி போகணுமா, கொடைக்கானல் போகணுமா, இதெல்லாம் ஆகுறதாங்க ஒரே நாளில். நியாயமாக சொல்லுங்கள். தடை போகிறதுக்கு ஒரு 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ 9 o'clockலேருந்து ஒரு 1/2 an hour டிஃபன் எல்லோரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு பக்கத்தில் ரிசார்ட் இருக்குது, அங்கே போய் பார்த்தா நிறைய ரேபிட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேபிட்டோட நல்லா விளையாட்டாங்க என் பசங்க நல்லா. ஸோ ரேபிட் ரொம்ப பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு 10 o'clock ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 10 o'clock கிளம்பி போயிட்டோம். நடுவில் வந்து இந்த நாகப்பழம் வைக்கிறாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து காட்டு நாகப்பழமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்ன சின்னதாக இருக்குது இந்த நாகப்பழம். ஸோ தடா வாட்டர் ஃபால் கிட்ட போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து இப்போது ஆந்திராவில் இருக்க தடா வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, அதான் பிரச்சனை. நாகப்பழம்லாம் வாங்கி சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. நாகப்பழம், வாழைப்பழம்லாம் சாப்பிட்டோம். அப்புறம் பின்னாடி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். பாருங்க, நிறைய பேர் இங்கே வந்து நின்றுட்டு எல்லாம் பார்க்குறாங்க, வியூலாம் பார்க்குறாங்க. ஓகே, நீங்களும் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த ஃபால்ஸ்க்கு வந்து என்ஜாய் பண்ணுங்க. இதெல்லாம் பாருங்க, நல்லா பாய். தடா மெயின்ல இருந்து இந்த உள்ள வர்றதுக்கு வந்து ஒரு 1/2 an hour ஆயிடுச்சு. இங்க வந்து பார்க்கிங்கான காசு வாங்குறாங்க, பார்க்கிங் டிக்கெட் வைக்கிறாங்க. ஸோ நாங்க கார் நிப்பாட்டி பார்க்கிங்காக டிக்கெட் வாங்கிட்டு இருக்கோம். அங்கிருந்து இன்னொரு 10 minutes ஆயிடுச்சு கார் பார்க்கிங் பண்றதுக்கு. இப்பதான் வந்து சேர்ந்துருக்கோம். காலையில 7 மணி கிளம்பணும், மணி 10:30 மணி. என் பொண்டாட்டியை வந்து கிளம்புனா அவளையும் நான் 5 மணிலேருந்து அலாரம் வச்சு எழுப்புறேன். கிட்டத்தட்ட 7 மணி வரைக்கும் வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கோம். போறதுக்கு எதுக்கு மேக்கப்? இதெல்லாம் ஒரு மேக்கப். லைட்டா டச் பண்ணிருக்காங்க இவங்க பிரைட்டா டச் பண்ணிருக்காங்க. ஸோ எங்களோட அனுபவத்தை சொல்கிறேன். நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு போது நல்லா ஜாலியாக இருந்தோம். எல்லாம் எங்கெங்கே போனோமோ எல்லாம் போயிட்டு வந்தோம். ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டோம், செஞ்சோம். யாரும் எங்களை கேட்பார் இல்லை. இப்போ எல்லாம் எதுவும் சாப்பிடுறதே இல்லை. கொடுமைப்படுத்துறாங்களே, யாராவது வந்து காப்பாத்துங்க. ஏன்னா பண்ணிடாதீங்க. ஸோ கார் பார்க்கிங் பண்ணதுலேருந்தே 1 kilometer நம்ம நடந்து போனால் இந்த மாதிரி வாட்டரில் வந்து குளிக்கிறதுக்கு ஒரு இடம் வரும்.
நிறைய பேர் இங்கே தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்கோம். அங்கே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லி முன்னாடி போயிட்டுருக்கோம். நல்ல இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ தான் சரியான பிளேஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். செம்ம என்ஜாய்மெண்ட். நிறைய ஜென்ஸு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அங்கே ஃபேமிலி எல்லாம் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடி வந்தால் வாட்டர் வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் உள்ள மட்டும் நிறைய கல் இருக்குது. பேக் எல்லாம் முன்னாடி வச்சுட்டு நாங்கள் தண்ணி பார்த்தா எவ்வளோ மீன் இருக்குது. சின்ன சின்ன குட்டி குட்டி மீன் எல்லாம் சூப்பராகவே இருக்குது. இல்ல 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 பொறுமையா போ. பார்த்து பத்திரம், பார்த்து பத்திரம். இல்ல இல்ல ஒன்னா இங்கதான் முழுங்காது. கீர்த்தி பொறுமையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்க வந்திருக்க இடம் செம்ம என்ஜாய்மெண்ட். நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த தண்ணியை பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. வாங்க எல்லாரும் குளிக்கலாம். கிட்டத்தட்ட 2 hours நாங்கள் நல்லா குளிச்சுட்டு அங்கே நமக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூம்ஸ் இருக்கும். அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சு வர்றதுக்கு ஒரு 1 o'clock ஆயிடுச்சு. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் ரிட்டர்ன் ஆயிட்டோம். ஜகன்மோகினி படத்துல வர பேய் மாரி இப்ப நம்ம கூட்டிட்டு வந்தீங்கன்னு நினைப்பாங்க. சரி தடா. இங்க இருக்கிற மங்கி பார்த்தா நம்ம கொடுக்குற ஸ்நாக்ஸ் வந்து எவ்வளோ அழகா பிடிச்சி சாப்பிட்றாங்க தெரியுமா? என்கிட்ட இருக்கிற ஸ்நாக்ஸ் அப்படிதான் பிடிங்க போயிட்டாங்க. ஒரு மங்கி குளிச்சு எந்திரிச்சு நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இப்ப நாங்க கிளம்பி அடுத்த இடத்துக்கு நாங்க போறோம். அடிபட்டு தான் வருது. ரெண்டாவது காரை பார்க் பண்ணிட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வரணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் எனிவே குட் என்ஜாய். ஜூலை மாசம் கொஞ்சம் தண்ணி கம்மியா தான் இருக்கு. மழை காலங்கள்ல இன்னும் தண்ணி நிறைய அடிச்சிட்டு போகிறதுக்கு அப்பதான் எப்படியோ 1 கிலோமீட்டர் நடந்து ரிட்டர்ன் ஆயிட்டோம் கார்ல. ஸோ அங்கிருந்து தடாக்கு பக்கத்துலயே வந்து இன்னொரு ஸ்ரீகாளஹஸ்தி டெம்பிள்னு இருக்கும். ஸோ இது நம்ம தெலுங்கு டெம்பிள் தான், ஆந்திரா டெம்பிள். ஸோ நம்மளுடைய சிவன் அங்கே இருக்காங்க. அவங்களையும் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு ஒரு 5:30க்கு நாங்கள் ஸ்டார்ட் ஆகிட்டோம் ரிட்டர்ன் வீட்டுக்கு. நடுவில் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லி காரை நிப்பாட்டி டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் தடா வாட்டர் ஃபால்ஸோடைய vlog. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.